மாணவ செல்வங்களே, இன்னைக்கு இந்த குரல் அத்தியாயத்துல பிள்ளை செல்வங்களுக்கு, மாணவர் செல்வங்களுக்கு படிக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடம் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்பா அம்மா வீட்டுல இல்ல ஆசிரியர்கள் யாராவது சொன்னாங்களா? நிலவர்த்தினிக்கம் ஏன் உங்களுக்கு தெரியுமா? ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும்? We want to achieve our goal. Why we want to achieve a goal? We want to go abroad. Why we want to go abroad? So we want to make a money. That's it, right? That's why I asked. Okay, go ahead. Okay, குழந்தைகளே, நன்றாக பாருங்கள். நாம எல்லாரும் பணம் பண்றதுக்காக தான் பள்ளிக்கூடம் வரோம்னா அப்படி ஒரு பள்ளிக்கூட படிப்பே தேவையில்லை. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை இல்ல. இட்ஸ் நாட் ஹெல்தி பிஹேவியர், ரைட்? சோ உண்மையிலேயே நம்மளுடைய அறிவும் ஆற்றலும் திறனும் இந்த மண் பயனுற, இந்த மண்ணின் மைந்தர்கள் பயனுற நம்ம வாழ்க்கை அமைய வேண்டும். அதுதான் உண்மையான நோக்கம், கொள்கை. இப்ப வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை ஏன் இந்த மனிதர்களுக்கு அளிக்கப்படுகிறது என்று நாரதர் ஒருவர் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது அந்த இறைவன் சொன்னாராம், இந்த வாழ்க்கை என்பது அன்டில் டை, மறையும் வரைக்கும் கற்றுக்கொள்வது, தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, இதற்கான வாய்ப்பு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாராம். அப்படின்னா நாம படிக்கிறதுங்கிறது மதிப்பெண் பெறுவதற்கு மட்டுமல்ல. தொட்டனை தூறு மலர்கேணி மாந்தருக்குள் கற்ற அனை தூறும் அறிவு அப்படின்னு சொன்னா, அறிவுன்னு சொன்னா நாலேஜ். அப்ப அந்த அறிவு என்பது மதிப்பெண் பெறுவதற்கு மட்டும் அல்ல, ஆனா மதிப்பெண் பெறணும், அதுவும் முக்கியம்தான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, இல்லையா? சோ நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும், நல்ல மதிப்பு மிக்க எண்ணங்கள் நமக்கு பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நாம படிக்கிற படிப்பை எப்படி படிக்கணும்? வேற வழி இல்லாம அப்பா அம்மா கொண்டாந்து சேர்த்து விட்டாங்க, நம்மளுக்கு வலிக்குது, நமக்கு சோம்பேறித்தனம், நம்ம வீட்டு படம் செய்யறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, கொடுத்தத படிக்க முடியல, வேற வழி இல்லாம படிச்சு தொலைய வேண்டியிருக்கு, வேற வழி இல்லாம நம்ம பள்ளிக்கூடம் படிக்க வேண்டியிருக்கு. பிகாஸ் அத்தா ஒரு பேரண்ட். ஆமா தானே? ஆமா தானே குழந்தைகளா? வேற வழி இல்லாம படிக்கிறீங்க தானே, இல்லையா? உண்மையிலேயே ஆர்வத்தோட வரீங்களா? அப்படின்னா எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க, உங்களை வாழ்த்தி பாராட்டி, சரியா? இப்ப நீங்க உண்மையிலேயே உங்களுடைய படிப்பை கஷ்டப்பட்டு படித்தீர்களானால் அது ஒட்டாது. உங்களுக்கு நல்ல எளிய புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லவா? நம்ம சாப்பிடுறோம் சாப்பாடு, இந்த சாப்பாட்டை வேண்டா வெறுப்பா ஒருத்தர் சாப்பிட்டா அந்த சாப்பாட்டுல உள்ள சத்தெல்லாம் நம்ம உடம்புல போய் சேராது. ஆமாவா? ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா இல்லையா? தெரியலையா? நீ சாப்பிடும் போது நீ என்ன சாப்பிடுறியோ அதை அப்படியே விசுவலைஸ் பண்ணி, அதை என்ஜாய் பண்ணி, அதை இன்ட்ரெஸ்டா அதை சாப்பிடணும். அப்படி அதை இன்ட்ரெஸ்டா அனுபவித்து சாப்பிடுகின்ற பொழுதுதான் அந்த சத்தெல்லாம் நமக்கு போய் சேருது, அப்பதான் பலம் கிடைக்குது, சரியா? அது மாதிரி நம்ம படிக்கிற படிப்பை நம்ம எப்படி பண்ணணும்? என்ஜாய் பண்ணி படிக்கணும். இப்ப ஒரு கூட்டல் கணக்கு, பெருக்கல் கணக்கு, கழித்தல் கணக்குன்னா அதை நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தேவை, இல்லையா? இன்னைக்கு வாழ்க்கை என்பது கணக்கு இல்லாம வாழ்க்கையே இல்லை. அப்ப அறிவியலை எடுத்துக்கோ. அப்ப நம்ம அறிவியலை ஒரு சினிமா பட கதை மாதிரி, சீரியல் கதை மாதிரி நம்ம ஒரு புதிய விஷயத்தை இன்னைக்கு ஃபோர்ஸ் அப்படின்னு இயற்பியல்ல படிக்கிறோம், இல்லையா? ஃபோர்ஸா இருக்கணும். அந்த ஃபோர்ஸ்ங்கிறது எவ்வளவு வேலைகளுக்கு அது முடுக்கி விடுது. அது ஒரு அற்புதமான அறிவியல். அறிவியலா எனக்கு அறவே வராது அப்படின்னு ஓடக்கூடாது, ஒளியக்கூடாது, புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது. அப்ப அறிவியல் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு பாடம். அப்ப தாய்மொழி தமிழ், அப்ப அந்நிய மொழி ஆங்கிலம். வேற வழியே இல்லை. இன்னைக்கு ஆங்கிலத்துல நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும், சரியா? We need to learn how to communicate well in English because we need to survey, right? எனவே இந்த மாணவி சொன்ன மாதிரி நம்ம படிக்கிறது எதுக்குன்னா அப்ராட் போறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு. நோ, சாரியா,
அந்த மாதிரி எண்ணம் வைத்துக் கொள்ளாதீங்க. நீங்க கற்ற கல்வி, நீங்க உற்ற நாலேஜ் இந்த மண்ணுக்காகவும் இந்த மண்ணின் மைந்தர்களுக்காகவும் பயன்பட வேண்டும். நீங்க நல்லா படிங்க, வாழ்க்கையில நல்லா உயருங்க. எந்த ஜாதியில பிறந்தாலும் எந்த மதத்துல பிறந்தாலும் கற்றவன், அதாவது எந்த எக்குடி பிறப்பினும் கற்றவன் மேலே வந்தே ஆகணும். நீ உன்னை உயர்த்தி கொள்வதற்கு ஃபியூல் படிப்பு, வேற எதுவுமே வேண்டாம். உங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சிருக்க சொத்து சுகம் எதுவும் தேவையில்லை. நீ படித்து விட்டால் மட்டும் போதும். உன்னுடைய உயரத்தை யாரும் எட்ட முடியாது, எல்லாம் அண்ணாந்துதான் பார்க்கணும். அந்த நிலையை அடைய ஆசையா உன எல்லாருக்கும், உங்களை எல்லாரும் வியந்து பார்க்கணுமா, அப்ரிஷியேட் பண்ணணுமா, வாழ்த்தணுமா, போற்றணுமா? அப்படின்னா நீ இன்னையிலிருந்து நீ படிக்கிறத என்ஜாய் பண்ணி படிக்கணும். எப்படி படிக்கணும்? என்ஜாய் பண்ணி, ஈடுபாட்டோட, இஷ்டத்தோட, நாட்ட கஷ்டத்தோட, இஷ்டத்தோட படி. நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ பெற முடியும். நன்றி, வணக்கம்.